வணக்கம். எல்லாரும் அவங்க முதலீட்டு பயணத்துல தனக்குன்னு ஒரு சூப்பரான போர்ட்ஃபோலியோவை உருவாக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அது எப்படி செய்யறது? உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்குறதுன்னு தான் நாம இன்னைக்கு ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணும்போது நாம செய்யற நம்பர் 1 தவறு என்னவா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் ஒருவேளை நீங்களும் கூட ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய தப்பா பண்றாங்க. அது என்ன தெரியுமா? நேரா போய் எந்த ஸ்டாக் வாங்கலாம், எந்த ஃபண்டுல போடலான்னு முதலீடுகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறது தான். அப்படி என்னங்க அது பொதுவான தவறுன்னு கேக்குறீங்களா? நாம எல்லாரும் என்ன பண்றோம்? உடனே பெஸ்ட் ஸ்டாக் எது, பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எது அப்படின்னு தேட ஆரம்பிச்சிடுறோம். ஆனா அங்கதாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. இது ஒரு விஷயத்த தலைகீழா ஆரம்பிக்கிற மாதிரி. அப்போ சரியான வழிமுறை என்ன? அது மார்க்கெட்ல இருந்து ஆரம்பிக்கிறது இல்ல, அது உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆமாங்க, ஒரு வெற்றிகரமான முதலீட்டோட முதல் படி உங்களை நீங்களே சரியா புரிஞ்சுக்கிறது தான். எந்த முதலீட்டையும் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் உங்களோட ரிஸ்க் எடுக்கும் திறன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். இதுதான் உங்க முழு போர்ட்ஃபோலியோவுக்கும் ஒரு வலுவான அடித்தளமா இருக்க போகுது. அப்போ இந்த ரிஸ்க் ப்ரொஃபைலிங்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இது 2 விஷயங்களோட கலவை. ஒன்னு உங்க இயல்பு, அதாவது நீங்க இயல்பாவே ரிஸ்க் எடுக்க விரும்புறவரா இல்ல ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறவரான்னு பார்க்கறது. இன்னொன்னு உங்களோட நிஜமான நிதி நிலைமை. பாருங்க, உங்க மனசு எவ்வளவு வேணும்னாலும் ரிஸ்க் எடுக்க ஆசைப்படலாம். ஆனா நீங்க உண்மையிலே எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுங்கிறத உங்க நிதி நிலைமை தான் சொல்லும். உங்க வருமானம், செலவுகள், உங்களுக்கு இருக்கிற கடன்கள், உங்களை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் வச்சுதான் உங்க ரிஸ்க் எடுக்கும் திறனை தீர்மானிக்க முடியும். இந்த ரிஸ்க்ங்கிற விஷயத்த இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சூப்பரான உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ இந்த உதாரணத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க. நண்பர் எக்ஸ், நண்பர் ஒய்னு 2 பேர். 2 பேருக்கும் ஒரே வயசு, ஒரே சம்பளம். ஆனா அவங்களோட வாழ்க்கைச் சூழல் எப்படி அவங்க ரிஸ்க் எடுக்கிற தருணை மாத்துதுன்னு பாருங்களேன். முதல்ல எக்ஸ், அவரோட மனைவி ஹோம் மேக்கர், ஒரு 5 வயசு குழந்தையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம 75 லட்ச ரூபா வீட்டுக்கடனும் இருக்கு. இப்போ ஒய்ய பாருங்க, அவங்க மனைவி வேலைக்கு போறாங்க, குழந்தைங்க இன்னும் இல்ல, பரம்பரை வீட்டில் இருக்கிறதால கடனும் கிடையாது. இப்போ உங்களுக்கே புரியும், எக்ஸுக்கு பொறுப்புகள் ரொம்ப அதிகம். அதனால அவரால் பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. அவரோட ரிஸ்க் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. ஆனா ஒய்க்கு அந்த மாதிரி பெரிய பொறுப்புகள் இல்லாததால அவரால் தைரியமா கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுக்க முடியும். பாத்தீங்களா, சம்பளம் ஒன்னா இருந்தாலும் வாழ்க்கை நிலைமை அவங்க 2 பேரோட ரிஸ்க் ப்ரொஃபைலையும் அப்படியே மாத்திடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரிஸ்க் ப்ரொஃபைலிங்கிறது ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுடுற விஷயம் இல்ல. வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். அதனால குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலை நீங்க அப்டேட் பண்ணணும். சரி, ரிஸ்க் பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த முக்கியமான படிக்கு போகலாம். அது என்னன்னா, நீங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு உங்க இலக்குகளை தெளிவா வரையறுக்கிறது. ஏன் இலக்குகளை செட் பண்ணணும்? ஏன்னா அப்போதான் உங்க பணத்துக்கு ஒரு நோக்கம் கிடைக்கும். ஏதோ கண்ணை மூடிட்டு முதலீடு பண்ணாம எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், எப்போ பணம் தேவைப்படணும் ஒரு தெளிவான திட்டத்தோட செயல்பட முடியும். இந்த டைம்லைனை பாருங்களேன். ஒரு வருஷத்துல குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். அதே சமயம் 15 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகணுங்கிறது ஒரு லாங் டேர்ம் கோல். இப்படி இலக்குகளை கால அளவுப்படி பிரிக்கிறது முதலீட்டு திட்டத்தை வகுக்க ரொம்ப அவசியம். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். அது என்னன்னா, ஒரே ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சு எல்லா இலக்கையும் அடைய முடியாது. ஒவ்வொரு இலக்குக்கும் தனித்தனியா அதுக்கு தகுந்த மாதிரி போர்ட்ஃபோலியோக்களை உருவாக்கணும். இந்த கேள்வியே நீங்களே கேட்டு பாருங்க. நீங்க சீக்கிரமா ரிட்டையர் ஆகிறதுக்காக உருவாக்குற போர்ட்ஃபோலியோவும், ஒரு 3 வருஷத்துல வீடு வாங்க முன்பணம் கொடுக்க உருவாக்குற போர்ட்ஃபோலியோவும் ஒன்னாவா இருக்க முடியும்? நிச்சயமா முடியாது இல்லையா? இங்க பாருங்க, ஒரு 3 வருஷ இலக்குக்கு நம்மளோட முதல் நோக்கம் போட்ட பணத்தை பாதுகாக்கிறதா இருக்கணும். ஏன்னா திடீர்னு மார்க்கெட் இறங்குனா மீண்டு வர நேரம் இருக்காது. அதனால பங்குச்சந்தை முதலீடு கம்மியா இருக்கணும். ஆனா ஒரு 15 வருஷம் இலக்குக்கு அப்படி இல்ல. மார்க்கெட் ஏற்ற இறக்கத்திலிருந்து மீண்டு வர நமக்கு நிறைய நேரம் இருக்கு. அதனால அங்க நம்மளோட கவனம் செல்வத்தை உருவாக்குறதுல இருக்கலாம். இதுதாங்க 2த்துக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி எப்படி செயல்படுறதுன்னு ஒரு 5 படிகள்ல சுருக்கமா பார்க்கலாம். நிபுணர்கள் எப்படி போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறாங்கங்கிற இந்த 5 படி செயல்முறையை நல்லா கவனிங்க. இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட சாராம்சம். 1. முதல்ல ரிஸ்க் ப்ரொஃபைலிங். உங்க உண்மையான ரிஸ்க் திறனை புரிஞ்சுக்கணும். 2. நிதி இலக்குகளை தெளிவா வரையறுத்து அதுக்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கணும். 3. ஒவ்வொரு இலக்குக்கும் தகுந்த மாதிரி தனித்தனியா போர்ட்ஃபோலியோக்களை உருவாக்கணும். 4. அந்த ஒவ்வொரு இலக்கையும் அடைய மாசம் எவ்வளவு சேமிக்கணும்னு கணக்கிடணும். கடைசியா 5. உங்க போர்ட்ஃபோலியோக்களை தொடர்ந்து கண்காணிச்சு தேவைப்பட்டா சரி செய்யணும். இந்த 5 படிகளை நீங்க சரியா பின்பற்றினா உங்க முதலீட்டு பயணம் சரியான பாதையில போகுங்கிறதுல சந்தேகமே இல்ல.
இந்த முறையை நீங்க பின்பற்றும்போது உங்க போர்ட்ஃபோலியோ ஏதோ சந்தையோட போக்குக்கு ஏத்த மாதிரி இல்லாம உங்க வாழ்க்கை, உங்க லட்சியங்கள், உங்க தேவைகள்னு உங்களுக்காக மட்டுமே கச்சிதமா பொருந்தக்கூடியதா இருக்கும். கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோ உண்மையிலேயே உங்க இலக்குகளுக்காக உருவாக்கப்பட்டதா, இல்ல சந்தையில எது நல்லா போகுதுன்னு பார்த்து உருவாக்கப்பட்டதா? பதில் உங்களுக்கே தெரியும்.